இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 62% சைனிக் பள்ளிகள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கையில் போயிருக்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது வெளிவந்திருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சைனிக் பள்ளிகள் 33 பள்ளிகளிலிருந்து 100 பள்ளிகளாக உயர்த்த போவதாக 2021ஆம் ஆண்டு நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு அறிவித்தது. அந்த அறிவித்த பிறகு இந்த பள்ளிகள் முழுக்க தனியாரோடு இணைந்து உருவாக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அறிக்கை என்பது வெளியிட்டிருக்குது. அந்த அறிக்கை என்ன அப்படின்னா, 2022-23 ஆண்டுகளில் 40 பள்ளிகள் துவங்குவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. பிஜேபி அரசாங்கம் இந்த 40 பள்ளிகளை தனியாரோடு இணைந்து நடத்துவதாக சொல்லிக்கொண்டு யார் கையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 11 பிஜேபி சார்ந்த ஆட்கள் கையிலையும், 8 பள்ளிகள் ஆர்எஸ்எஸ் ஆட்களும், 6 பள்ளிகள் மற்ற இந்துத்துவ அமைப்புகளுடைய கையிலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவல் பார்க்க முடியும். இந்தியாவில் பலதரப்பட்ட மதங்களும் பலதரப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழல்ல இந்துத்துவ அரசியலை முன்வைத்து முழுக்க மக்களை பிளவுபடுத்துவதற்கான நடவடிக்கை தான் இந்து ராஷ்டிரன்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை முழுமையாக அமல்படுத்துவது. ஏற்கனவே அக்னிபாத் மூலமாக இந்திய இராணுவ வீரர்களை ஒப்பந்தம் மூலமாக அவர்களை வெளியேற்றி ஆர்எஸ்எஸ் அடியாட்களாக மாற்றுவதும், அதே போல இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை இந்த சைனிக் பள்ளியிலிருந்து படித்து வரக்கூடிய மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய ஆட்கள் என்பதுதான். அப்போ இந்த சைனிக் பள்ளிகளை ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் கைப்பற்றுவாங்கன்னு சொன்னா, அப்போ இந்த இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் முழுக்க இந்துத்துவாவினுடைய ஆட்களாக மாறுவாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய இராணுவமாக மாற்றப்படும். எனவே இந்தியாவினுடைய பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகுன்ற அடிப்படையில் இராணுவத்தை காவிமயமாக்கக்கூடிய பிஜேபியினுடைய நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்க வேண்டும்.